ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இப்போ வீட்டு வாசல்ல திரு சீமான் அவர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை, முதலமைச்சருடைய வருகைக்காக அவர் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை அவர் வரவேற்றாரோ, அந்த முதல் மாநாட்டுக்கு பிறகு அதை கடுமையாக எதிர்த்ததும் திரு சீமான் அவர்கள் தான். அந்த முதல் மாநாடு முடிந்த உடனேயே, தாவேக்காவினுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் முடிந்த உடனேயே அடுத்த நாளே, அந்த நாளே விமர்சனங்களை தொடங்கியராகவும் திரு சீமான் அவர்கள் இருந்தார். காரணம், திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அந்த மாநாட்டில் பேசியது. அப்போ தாவேகா தலைவர் விஜய் அந்த மாநாட்டில் பேசியது. அது எப்படி 2 கண்களாக இருக்க முடியும்? திராவிடம் வேற, தமிழ் தேசியம் வேற. ஒன்று ரோடுக்கு இந்த பக்கம் நில்லு, இல்லை ரோடுக்கு அந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா என்ன ஆகும் அப்படின்னு திரு சீமான் அவர்கள் சொன்ன அந்த ஃபேமஸ் டயலாக் இருக்கு. அதிலிருந்து தொடங்கி நீங்களும் ஒரு திராவிட கட்சி தானா, நீங்களும் அதே திராவிட கொள்கைகளை தானே பேசுறீங்க, அவங்க 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க, நீங்க 2500 ரூபாய் தரேன்னு சொல்றீங்க, நீங்க என்ன மாற்று அரசியலை முன்வைக்கிறீங்கன்னு கடுமையான விமர்சனங்களை திரு சீமான் அவர்கள் முன்வச்சாரு தாவேகா மேல அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல நீங்க திரையில பார்க்கக்கூடிய சீமானின் தம்பி தங்கைகள் அத்தனை பேருமே தாவேகா மேல கடுமையான விமர்சனங்களை வைத்தவங்க தான். இயக்குனர் களஞ்சியம் பார்க்குறோம், கட்டம் போட்டு சட்டை போட்டு நிற்கிறாரே அவர், இயக்குனர் களஞ்சியம் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டாரு. அவர் பின்னாடி நிற்கக்கூடிய அபுபக்கர், நீங்க நம்ம விவாதங்கள் எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. அதே போல கொள்கை பரப்பு செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திரு துருவன் அவர்கள் இருக்கிறாரு, வெண்ணிலா அவர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஆர்கே நகரில் போட்டிட்டாங்கன்னு என்னுடைய நினைவு. நிறைய வேட்பாளர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் காத்திருக்கிறாங்க. திரு சீமான் அவர்களுடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய சாலை இது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சாலையில் முதலமைச்சருடைய கார்கேட் அப்படிங்கிறது திரும்பி அந்த கான்வாய் இந்த சாலைக்குள்ளே வரும். அந்த ரோட்டில் கடைசி வீடா திரு சீமான் அவர்களுடைய வீடு இருக்கும். ஸோ அந்த சாலை முழுவதுமாக கடந்து அவர் வீட்டுக்குள்ளே முதலமைச்சருடைய கார் போகும்னு எதிர்பார்க்கலாம். வாசல்லையே திரு சீமான் அவர்கள் காத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. என்னதான் இருந்தாலும் அண்ணன் தம்பி, எவ்வளவுதான் அரசியலில் விமர்சித்து கொண்டாலும் 2 பேரும் அண்ணன் தம்பி. சமீபத்தில் கூட செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது என் தம்பிக்கான பாசம் எனக்கு அப்படியே தான் இருக்குது, ஆனால் அவருடைய அரசியல் பாதையை தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு திரு சீமான் அவர்கள் பேசியிருந்ததை பார்த்தோம். ஸோ ஒரு சகோதரர்கள், அண்ணன் தம்பிகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதுவும் அரசியலில் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன்வச்ச பிறகு சந்தித்து கொள்ளும் போது அந்த தருணம் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு நம்ம எல்லாமே காத்து கொண்டு தானே இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அதற்காக காத்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முதலமைச்சர் விஜய் இதோ வந்துவிட்டார். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வாகனம் அந்த கான்வாய் ஒவ்வொன்றாக வர தொடங்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய காரெல்லாம் சைடில் போக சொல்லிட்டு முதலமைச்சருடைய காருக்காக வழிவிட்டு நிற்கும்படி அந்த மற்ற பாதுகாவலர்கள் கேட்டுக்கொள்றாங்க. முதலமைச்சர் இது கான்வாயில் முதல் வாகனம் தான் வந்திருக்கு. பின்னாடி வர்றது தான் அந்த தேசிய கொடி போட்டது தான் முதலமைச்சர் வரக்கூடிய வாகனம். அவர் வரக்கூடிய முதலமைச்சருடைய வாகனத்தில் திரு விஜய் அவர்கள் வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சீமான் அவர்களுடைய இல்லத்திற்கு திரு விஜய் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். வாசல்லே காத்திருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய தம்பி, இன்று முதலமைச்சராக உயர்ந்திருக்கக்கூடிய, அரசியலில் நேர் எதிர் துருவமாக இருந்தாலும் கூட அவர் பெரும் உயரத்தை தொற்றிருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரரை சந்திப்பதற்காக வாயிலேயே காத்திருக்கிறார் திரு சீமான் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதோ அந்த கார் உள்ளே போகுது அவங்க வீட்டுக்குள்ளே. அங்கேருந்து திரு சீமான் அவர்கள் அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகள். லெட் அஸ் ஹியர் இட் ஃப்ரம் தேர். அங்கேருந்து வரக்கூடிய காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கொஞ்சம் கிலோ
ப்ளீஸ் வாங்க சார் எல்லாரும் வாங்க சார் Yes, sir. Please, sir. Please, sir. Thank you, sir. Requested. Humbly request. Sir, please. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்